இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். யூஜிசி நெட் பேப்பர் 2 தமிழில் முதல் 8 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியம், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள், இலக்கணங்கள், இலக்கண உரையாசிரியர்கள், இலக்கிய திறனாய்வு, தமிழக வரலாறு இந்த யூனிட் பற்றியெல்லாம் போன வீடியோக்குள்ளே பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கடைசி 2 யூனிட்டான அலகு 9 தமிழக பண்பாடு பற்றியும் அலகு 10 தமிழும் பிற துறைகளும் யூனிட்டில் எதெல்லாம் முக்கியம், எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, இனிமேல் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் சில பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினாக்களும் இதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்ட வினாக்கள் தான். நம்ம இது மாதிரி இருக்கிற எல்லா யூனிட்டையுமே பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம கடைசி 2 யூனிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபேக்கல்ட்டி ரவி பிரசாந்த். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தமிழக பண்பாடு. தமிழக பண்பாடில் முதல்ல நமக்கு இருக்கிறது தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழரிசை, கட்டடக்கலை, சுவடியல். இதில் தொல்லியல் அப்படின்னா தொல்லியல் மூலிமா நம்ம பண்டைய மனிதனோட வாழ்வியல், அவங்களோட பொருட்கள், அவங்களோட குடியிருப்புகள் ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு பிரிவு. இதில் கீழடி அகழாய்வு முக்கியம். இப்போ தொல்லியலில் என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு, அந்த ஆய்வில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் பங்காற்றியவர்கள் ஆய்வாளர்கள் யார் அப்படின்ட்டு தான் செய்திகள் தொடர்ந்து நம்ம தேர்வுக்கு படிக்கணும். இதே போல் தான் நாணயவியலையும், கல்வெட்டிலையும், தமிழரசிலையும், கட்டடக்கலையிலையும், சுவடியல்லையும் இது போன்ற செய்திகள்லாம் இருக்குது. இந்த நோக்கில் தான் நம்ம படிக்கணும். அடுத்து நாணயவியலில் பழைய நாணயங்கள் மூலம் அரசியல், பொருளாதாரம், வாணிகம் பற்றி என்னென்ன செய்திகள் கூறப்பட்டிருக்கு, எந்தெந்த அரசர்கள் காலத்தில் என்ன மாதிரியான நாணயங்கள் இருந்துச்சு, அந்த நாணயங்களில் கூறப்பட்டிருக்கிற செய்திகள் என்ன, அதில் பொறிக்கப்பட்டுள்ள தகவல்கள் என்ன அப்படிங்கிற செய்திகள்லாம் முக்கியம். அடுத்து கல்வெட்டியலில் எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான கல்வெட்டுகள் கிடச்சிச்சு, அந்த கல்வெட்டு என்ன மாதிரியான செய்திகளை கொண்டு இருக்குது, எந்த அரசனை பற்றின செய்திகளை அது பேசுது, இந்த கல்வெட்டோட சிறப்பு என்ன. சில கல்வெட்டுக்கள் ஒரு மிகப்பெரிய கல்வெட்டுக்களாக இருக்கும், இல்லை சில கல்வெட்டுக்கள் இசைக்குறிப்புகளை கொடுக்கக்கூடிய கல்வெட்டுகளாக இருக்கும். ஒரு சில மன்னர்களோட மெய்கீர்த்திகளை பாடக்கூடிய கல்வெட்டுக்களாகவும் அது இருக்குது. அந்த கல்வெட்டுக்கள் மூலமாக அது சார்ந்த நிலம், இல்லை வரி பற்றின செய்திகள், சமூகம் பற்றின செய்திகள்லாம் சில கல்வெட்டுக்களில் இருக்கும். இப்போ ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் இருக்கிற கல்வெட்டு இசை கல்வெட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அது மாதிரி சில கல்வெட்டுக்கள், இப்போ குடுமியான்மலை கல்வெட்டு, இது போன்ற சில கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. அங்கே கிடைக்கிற கல்வெட்டுக்கள் பற்றின செய்திகள் நம்ம படிக்கணும். அடுத்து தமிழரிசை. தமிழரிசை அப்படிங்கிறப்ப சங்க காலத்தில் இசையோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அந்த இசையில் பங்காற்றியவர்கள் யார், அப்பொழுது வெளிவந்த இசை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற செய்திகளும், யாழ், பறை, முரசு போன்ற வாத்தியங்களோட அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதோட வளர்ச்சி பிற்காலத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின செய்திகளும் நம்ம படிக்கணும். அடுத்து கட்டடக்கலைகளில் கோவில்கள் பற்றின செய்திகள், கோபுரம் பற்றின செய்திகள், விமானம் பற்றின செய்திகள், மண்டபம் பற்றின செய்திகளும், அதன் மூலிமா திராவிட கட்டடக்கலை குறித்தான செய்திகளும் நம்ம படிக்கணும். அந்த கோவில்களை தொடங்கினது யார், எங்கெல்லாம் அந்த கோயில்களை அமைச்சாங்க, அந்த கோயில் அமைச்சான அரசன் யார், இதுக்காக இந்த கோயில் அமைச்சார், சைவத்தை பின்பற்றி அமைச்சாரா, வைணவத்தை பின்பற்றி அமைச்சாரா, இல்லை சமண எதிர்ப்புக்காக அமைச்சாரா அப்படிங்கிற அந்த செய்திகளெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து சுவடியல். சுவடியலில் சுவடிகள் தான் தமிழ் இலக்கியங்களோட மூல ஆதாரம். இப்போ இருக்கிற இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அடிகோல் எதுனா சுவடிகள் தான். இந்த சுவடிகள் மூலமாக கிடைத்திருக்கிற நூல்கள் என்னென்ன, அந்த நூல்கள் எப்போ சுவடியிலிருந்து அச்சாக பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் இதில் முக்கியம். அடுத்து நாட்டுப்புறவியலில் நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், சடங்குகள், நாட்டார் நடனங்கள், நாடகங்களில் வழிபாடுகள், திருவிழாக்கள், பெருங்கோயில் பண்பாடு, நகர்சார் பண்பாடு, உள்ளூர் பண்பாடு அப்படிங்கிற அந்த பிரிவுகள்லாம் பற்றி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதில் நாட்டுப்புறவியலோட கூறுகள் என்னென்ன அப்படின்னா பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், கதை பாடல்களில் வீரக்கதைகள், வரலாற்று பாடல்கள், சடங்குகளில் திருமணம், பிறப்பு, இறப்பு பற்ற சடங்குகளும் நம்பிக்கைகளும் இருக்குது. அடுத்து நாட்டார் நடனங்களில் கரகாட்டம், பொய்கள், குதிரை போன்ற பல நடனங்கள் இருக்குது. நாடகங்களில் தெருக்கூத்து, தெருநாடகம், கூத்து நாடகம் இதெல்லாம் இருக்குது. அதோட முன்னைய வேத்தியல் இயல்பு, பொதுவியல் இயல்பு அது பற்றின செய்திகளுமே நம்ம படிக்கணும். அடுத்து வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்களில் இயற்கை சார்ந்த வழிபாடு, நாட்டார் தெய்வ வழிபாடு, இந்த சிறு தெய்வங்கள் வழிபாடு, அதன் மூலமாக பரவன வளர்ச்சி சொல்லுவாங்கள்ல, அது நாட்டார் தெய்வ வழிபாடு பிரிவில் இருக்குது. அதன் மூலமாக நடக்கிற திருவிழாக்கள் பற்றின செய்திகள்.
அடுத்து பெருங்கோயில் பண்பாடு. இதில் வந்து கோயில்களோட சமூக பொருளாதார மையமாக இருந்ததுக்கான சான்றுகள், அதுவும் அதன் மூலமா கல்வி, கலை, பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி அது பற்றின செய்திகளுமே நம்ம படிக்கணும். நகர்சார் பண்பாடில் வந்து நகரங்கள் உருவான வாழ்க்கை முறை குறித்தும் அதன் மூலமாக வந்த வாணிகம், தொழில், நாகரிக வளர்ச்சி இது பற்றின செய்திகளுமே நம்ம பார்க்கணும். இதன் மூலியமாக பெருநகரங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட மதுரை, காஞ்சி போன்ற நகரங்களில் எப்படி அந்த பண்பாடு வந்து இருந்துச்சு. அடுத்து உள்ளூர் பண்பாடில் வந்து அங்கே இருக்கிற கிராம மக்களோட வாழ்க்கை முறை, மரபுகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் என்னென்ன, உள்ளூரில் இருந்த வரி அமைப்புகள் என்னென்ன, பெருநகரங்களில் இருந்த வரி அமைப்புகள் என்னென்ன, அங்கே பின்பற்ற வந்த நம்பிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற அந்த செய்திகள் பற்றியும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, பண்பாட்டு நோக்கில் பண்டைய நாகரிகம், நவீன நாகரிகம், அடுப்புற ஆய்வாளர்களும் இதில் வந்து வைத்தியலிங்கம் அவர்களோட தமிழர் பண்பாட்டு வரலாறு, மயிலை சீன சமய தமிழர் வளர்த்த அழகுக்கலைகள், அப்புறம் அயல்நாட்டார் குறிப்புகள், இந்த இது வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் முக்கிய ஆய்வாளர்கள்லாம் வைத்தியலிங்கம் அவர்களோட தமிழர் பண்பாட்டு வரலாறும், மயிலை சீன சாமியோட தமிழர் வளர்த்த அழகுக்கலைகள், இந்த 2 புத்தகங்கள் இருந்தோம்னா இந்த செய்திகள்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து அயல்நாட்டாரோட குறிப்புகள் வந்து கிரேக்கர், ரோமச்சினர் போன்றோர் தமிழகம் வந்து எழுதிய பதிவுகள், இது மார்க்கோ போலோ, மெகஸ்தனிஸ் இவங்களுடைய குறிப்புகள், அவங்க எழுதப்பட்ட செய்திகளில் கூறப்பட்டிருக்கிற வாணிகம் சார்ந்த செய்திகள், சமூக வாழ்க்கை சார்ந்த பற்றிய தகவல்கள், இதை பற்றின குறிப்புகள்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து அழகு 10 தமிழும் பிற துறைகளும் வந்து இந்த யூனிட் வந்து ஒரு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. இது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் மிகவும் எளிமையான யூனிட்டும் இந்த யூனிட்டு தான். இந்த யூனிட்டிலோட ஒவ்வொரு பிரிவுமே பல பிரிவுகளை உள்ளடக்கியது. இப்போ நாளிதழ்கள் அப்படின்னா நாளிதழ்களில் வார இதழ்கள், மாத இதழ்கள், பருவ இதழ்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த இதழ்களில் வந்து ஒவ்வொருத்தரோட ஆசிரியர் அதை நிரல்படுத்துங்க அப்படின்னு நிறைய விதமான கேள்விகள் கேட்கலாம். அதனால் இந்த யூனிட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இந்த யூனிட் தொடர்பான நிறைய செய்திகள் இலக்கிய வரலாற்று புத்தகங்கள்லேயே நிறையா இருக்கும், அதை படிக்கணும். தொடர்ச்சியாக இதுக்கு வேறு என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் பேச போகிறோம். இப்போ இந்த யூனிட் பற்றி ஒரு ஓவர்வியூ போயிட்டு வந்துடுவோம். தமிழக ஊடகங்கள், நாளிதழ் மற்றும் பருவதழ்களான அச்சு ஊடகங்கள், மின் ஊடகங்கள் அப்படின்ட்டு சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நாளிதழ்கள், வார மாத இதழ்கள், காலாண்டு இதழ்கள், வருட இதழ்கள், இந்த மாதிரியான இதழ்கள் பற்றின செய்திகளும், அது உள்ளடக்கிய பிரிவுகளான இதில் எந்தெந்த இதழ்கள் வந்து இலக்கிய இதழ்கள், எந்தெந்த இதழ்கள் அறிவியல் இதழ்கள், எந்தெந்த இதழ்கள் அரசியல் இதழ்கள் அப்படிங்கிற செய்திகளும், அந்த இதழ்களோட ஆசிரியர்கள் பெயரும் முடிந்தால் வருட அடிப்படையிலையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது வந்து சிறப்பாக இருக்குங்க. அடுத்து மேகசின்ஸ். என்ன மாதிரியான மேகசின்ஸ் வந்து என்னென்ன பிரிவுகளில், அதே இலக்கியம் சார்ந்த மேகசின்ஸ் என்ன, அறிவியல் சார்ந்த மேகசின்ஸ் என்ன, அரசியல் சார்ந்த மேகசின்ஸ் என்ன, மருத்துவம் சார்ந்த மேகசின்ஸ் என்ன அப்படிங்கிற செய்திகளுமே நம்ம பார்க்கணும். இது சுதந்திரத்துக்கு முன் வந்த இதழ்கள்லாம் என்னென்ன, சுதந்திரத்துக்கு பின் வந்த இதழ்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதும் ரொம்ப முக்கியம். சில இதழ்கள்லாம் வந்து முக்கியமான தினங்களில் தொடங்கப்பட்டிருக்கும். அதோட ஆசிரியரே பல இதழ்களோட ஆசிரியராக இருப்பார். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் பேரை கொடுத்துட்டு இவர் பணியாற்றிய இதழ்கள் என்ன, இப்போ பாரதியாரே நமக்கு இந்தியா, சுதேசமித்திரன் இது போன்ற 2-3 பத்திரிகையில், விஜயா இது மாதிரி ஒரு 2-3 பத்திரிகைகளில் வந்து ஒரு பங்காற்றி இருக்கிறது நமக்கு தெரியும். அதே போல் நிறைய பேர் நிறைய பத்திரிகைகள் இடம் பெற்றிருக்காங்க. அது பற்றின செய்திகளுமே நம்ம பார்க்கணும். யார் யார் என்னென்ன பத்திரிகைகள் எல்லாம் பணிபுரிஞ்சிருக்காங்க, அங்கே என்ன மாதிரியான பொறுப்புகளில் இருந்தாங்க, பொறுப்பாசிரியராக இருந்தாங்களா, துணை ஆசிரியராக இருந்தாங்களா அப்படிங்கிற செய்திகளுமே நம்ம பார்க்கணும். அடுத்து திரைப்படங்கள் அப்படிங்கிறப்ப எது முதல் பேசும் படம் எது, முதல் கலர் படம் எது, முதல் முழு நீள படம் எது அப்படிங்கிற அது மாதிரியான ஒரு அடிப்படை செய்திகளுமே, அப்புறம் ஒரு 4-5 திரைப்படங்கள் கொடுத்துட்டு அது வந்து ஆண்டு அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போன்ற செய்திகளுக்குமே நம்ம கவனம் கொடுக்கணும். அப்புறம் சில படங்கள்லாம் வந்து விருதுகள் வாங்கியிருப்பாங்க. அந்தந்த மாநில அரசோட விருது வாங்கியிருக்கலாம், இல்லை தேசிய விருது வாங்கியிருக்கலாம், இல்லை ஆஸ்கார் அது மாதிரியான விருதுகள் கூட வாங்கியிருக்கலாம். அது மாதிரி விருதுகள் வாங்கின திரைப்படங்கள் என்னென்ன, அதோட இயக்குனர் யார், அது எந்த வருடம் வெளியானது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை செய்திகளுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வானொலியோட தோற்றம் எப்படி இருந்துச்சு, வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, இப்போ என்னென்ன வானொலி நிலையங்கள்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரியான செய்திகள்லாம் வந்து இடம்பெறுது, வானொலியோட வளர்ச்சி
கடந்த 50 ஆண்டுகளில் இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல் தான் தொலைக்காட்சியும். தோற்றம் வளர்ச்சி, தற்கால செய்திகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து கணினி தமிழ். இந்த பிரிவில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவாக பார்க்கப்படுறது வந்து கணினி தமிழ். கணினி தமிழில் வந்து என்ன மாதிரியான தமிழ் எழுத்துருக்கள்லாம் வந்திருக்கு இதுவரைக்கும், அப்புறம் யூனிகோடோட வளர்ச்சி என்ன, தமிழ் தட்டச்சு மென்பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற இந்த பிரிவுகள் 3மே மிக முக்கியமான பிரிவுகள். ஒவ்வொன்றுலேயுமே அவ்வளோ செய்திகள் இருக்குது. இது ஒவ்வொன்றை பற்றியுமே தனியாக நம்ம ஒரு வகுப்பே எடுக்க போகிறோம். நீங்களும் இது பற்றின எல்லா செய்திகளுமே நீங்கள் தொடர்ந்து படிங்க. தமிழ் என்னென்ன எழுத்துருக்கள் இருக்குது, அது யார் யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, எப்போ பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு எல்லா செய்திகளுமே நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான செய்திகள். அதே போல் மென்பொருட்கள் என்னென்ன தட்டச்சு மென்பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதும் மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இணையத்தமிழ் பண்பாடில் வந்து இணைய வலைத்தளங்கள் என்னென்ன இருக்குது, வலைப்பூக்கள் எப்படி கணினி தமிழ் முக்கியமோ அதே போல் வலைப்பூக்கள் இப்படி அப்படிங்கிற அந்த தலைப்புமே மிக மிக ஒரு முக்கியமான தலைப்பு. என்னென்ன வலைப்பூக்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் முகநூல், கட்செவி இது பற்றின செய்திகளுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பேச்சு தமிழ் இலக்கண மேடைகள் தமிழ் பயன்பாடு சிக்கல்களில் வந்து ஒரு அடிப்படையான செய்திகள் என்ன மாதிரி என்னென்ன வட்டாரங்களில் என்ன மாதிரியான செய்திகள் வழங்கப்படுது, இப்போ பேச்சு தமிழ் இலக்கணத்துக்கும் பேச்சு தமிழுக்கும் இலக்கணங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், அதில் வர சிக்கல்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் தான். இதில் அவ்வளோவா வினாக்கள் வராது. அதிகமாக வலைப்பூக்கள்லையும் கணினி தமிழில் இருந்து தான் நிறையா வினாக்கள் வருது. அதனால் அதுக்கு வந்து ஒரு கவனம் கொடுத்து நம்ம படிக்கணும். பிற அறிவுத்துறைகளில் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறதுல வந்து அறிவியல் தமிழில் என்னென்ன இருக்குது, தொழில்நுட்ப தமிழில் என்ன மாதிரியான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு, மருத்துவ தமிழில் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மருத்துவ தமிழ் இதழ்கள் என்ன, சட்டத்தமிழில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கு. தமிழ் மொழியில் வந்து நிறைய பாடநூல்கள் வந்து இப்போ வழங்கப்பட்டு வருது. இப்போ சட்ட படிப்புனாலும் சரி, மருத்துவ படிப்பு, தொழிற்படிப்புகள் எல்லா படிப்புகள்லேயுமே வந்து தமிழ் மொழியில் வந்து பாடநூல்கள் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. புதிய புதிய சொற்கள் வந்து உருவாக்கத்தோட தொடர்நிலையாக இந்த அமைப்பு இருக்குது. அடுத்து மொழிபெயர்ப்பு பணிகள் இது மாதிரியான பிற துறைகளில் வந்து தமிழோட வளர்ச்சி இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற இந்த பிரிவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரிவாக பார்க்கப்படுது. கடைசி 2 எக்ஸாமில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகளில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நரசிம்மர் உருவமா, பிரகலாதன் உருவமா, கள்ளழகர் உருவமா, முருகன் உருவமானு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து கள்ளழகர் உருவம் தான். ராணி மங்கம்மாள் வெளியிட்டுள்ள காசுகளில் பொதுவாக கள்ளழகர் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைக்கிது. ஏன் அப்படின்னா ராணி மங்கம்மாள் வந்து வைஷ்ணவ மரபை வந்து பின்பற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அரசி. அதனால் அவங்க வந்து கள்ளழகர் உருவத்தை வந்து பொறிச்சிருக்காங்க. அடுத்து யாழின் உறுப்புகள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. தந்திரி, திவ்வு, பத்தர், தோடி, ஆணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதெல்லாம் யாழின் உறுப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏபிசி இந்த 4ம் தான் யாழோட உறுப்புகள். ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துடலாம். யாழ் அப்படியோட முக்கிய உறுப்புகள் என்ன அப்படின்னா தந்தரி, இது வந்து 4 ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திவ்வு, வெளிப்படுத்த உதவும் ஒரு பகுதி. பத்தர் அப்படிங்கிறது உடல் அமைப்பின் ஒரு பகுதி. ஆணி அப்படிங்கிறது 4 இருக்கும் ஒரு கல்கள். அந்த தந்திரி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நரம்பு போன்ற ஒரு அமைப்பை உடையது. அந்த நரம்பு போன்ற அமைப்பு வந்து ஆணியில் வந்து இறுக்கியிருப்பாங்க. இதில் வந்து எந்த பகுதி வராது அப்படின்னா தோடி அப்படிங்கிற அந்த பகுதி வந்து யாழோட உறுப்பு இல்லை. அடுத்து தமிழர் இசை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆளவந்தாரா, ஏஎன் பெருமாளா, அறிவானரா, சாத்தனாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து ஏஎன் பெருமாள் தான் சரியான விடை. அவர் எழுதிய நூல் தான் தமிழர் இசை அப்படின்ட்டு பார்க்கப்படுது. இது மாதிரியான குறிப்புகள் படிக்கும்போது இதுவரைக்கும் அந்த இசை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த செய்திகளுமே நம்ம விபுலானந்தர் ஒரு இசை நூல் எழுதியிருப்பார், அது பற்றின செய்திகள், அறிவானர், சாத்தனார், ஆளவந்தார் இவங்கெல்லாம் யார் யார், இவங்கெல்லாம் எந்த துறையில் வராங்க அப்படிங்கிற அந்த செய்திகளுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மெக்கன்சி சுவடியில் குறிக்கப்படும் தமிழ் பழங்குடியினர் யாருன்னு கேட்குறாங்க. படகரா, காணிக்காரரா, கம்பளத்தாரா, குறும்பரா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் 4 குறும்பர் தான்.
ஏன் அப்படின்னா மெக்கன்சி சுவடிகள் எனப்படும் தொகுப்பில் தமிழகத்தோட பழங்குடியினராக குறும்பரை வந்து குறிப்பிடுகிறாங்க. அடுத்து ஆசிய தொல்லியல் கழகத்தை கல்கத்தாவில் நிறுவ காரணமானவர் யாருன்னு கேட்குறாங்க. சார்லஸ் வீகின்ஸா, சர் வில்லியம் ஜோன்ஸா, ராபர்ட் ப்ரூஸ் பூட்டா, ஜேம்ஸ் பெர்சஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடையாக வந்து சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து இருக்கார். ஏன் அப்படின்னா சார் வில்லியம் ஜோன்ஸ் தான் கல்கத்தாவில் வந்து ஆசியாட்டிக் சொசைட்டி, அதாவது ஆசிய தொல்லியல் கழகம் அப்படிங்கிற ஒன்றை நிறுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அடுத்து தஞ்சாவூர் உவேசாவுக்கு சுவடித்தரம் மறுத்தவர் யார் அப்படின்ட்டு ஒரு வினா. பார்த்தீங்களா எப்படிலாம் வினா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒருத்தருக்கு வந்து சுவடித்தரம் மறுத்திருக்காங்க உவேசாவுக்கு, அது ஒரு வினாவாக கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எது மாதிரியான செய்திகளை படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உவேசாவுக்கு சுவடித்தரம் மறுத்தவர் யார்? ராமசாமி முதலியாரா, ஸ்ரீமத் பால்வண்ண முதலியாரா, விருதாச்சல ரெட்டியாரா, விருஷபதாஷ முதலியாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் வந்து ராமசாமி முதலியார் தான். உவேசா அவர்கள் வந்து பழைய சுவடிகளை தேடி தெரிந்தபோது தஞ்சாவூரில் வந்து ராமசாமி முதலியார் வந்து சுவடிதரம் மறுத்ததாக கூறப்பட்டிருக்கு. அடுத்த வினா இப்படி கூட கேட்கலாம். உவேசா வந்து எந்த ஊரில் தேடி தெரிஞ்ச போது சுவடிகள் கிடைக்கல அப்படிங்கிறப்ப தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த வினா கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து போரில் தோற்ற மன்னர்களின் தலைக்கோல் செய்யப்பட்டது எப்பொருளால்? மாதவிக்கு என சிலப்பதிகாரம் பதிவு செய்யல. வினா வந்து சிலப்பதிகாரம் இது காப்பியத்தில் தானே வரும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது காப்பியத்தில் வரல. மயிலை சீனி வெங்கடசாமியோட தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் தான் இந்த வினா வந்து கேட்கப்பட்டிருக்கு. முரசு கட்டிலா, வெண்கொற்ற குடைக்காம்பா, செங்கோலா, வேல்காம்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் வந்து வெண்கொற்றை குடை காம்பு தான். சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது போல போரில் தோற்ற மன்னர்களின் தலைகோல் வந்து வெண்கொற்ற குடை காப்பு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அது மாதவிக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. செய்திகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இந்த செய்தியை வந்து எடுத்து காட்டுறது வந்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் புத்தகம்தான். அடுத்து பாருங்கள், உலோகம் கல்லினால் அமைக்கப்பட்ட சிற்ப உருவங்களை மயிலை சீனி வெங்கடசாமியின் வழி நிரல்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம நிரல்படுத்தணும். இயற்கை உருவங்கள், தெய்வ உருவங்கள், பிரதிமை உருவங்கள், கற்பனை உருவங்கள் அப்படின்ட்டு 4 கொடுத்துருக்காங்க. இதில் மயிலை சீனி வெங்கடசாமி வந்து எப்படி வகைப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து தெய்வ உருவங்களையும், அடுத்து இயற்கை உருவங்களையும், அடுத்து கற்பனை உருவங்களையும், அடுத்து பிரதிமை உருவங்களையும் வகைப்படுத்துகிறாரு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சரியான பதில் வந்து ஆப்ஷன் 4 BADC. அடுத்து நாடக கதையை பிரித்தமைக்கும் சந்திகள் என்னென்னு கேட்குறாங்க. முகம், வித்தகம், கருப்பம், விளைவு. இவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து இப்போ 3 தான் சரியான விடையாக இருக்க போகுது. அது என்னென்ன அப்படின்னா, நாடக சந்தி என்பதில் நாடக கதையை பிரிக்கும் முக்கிய பகுதிகள் வந்து முகம். முகம் வந்து தொடக்கம். கருப்பம் இது வந்து ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு மெய்ய பகுதியாக பார்க்கப்படுது. அடுத்து விளைவு அப்படிங்கிறது வந்து முடிவை குறிக்குது. அப்போ வித்தகம் அப்படிங்கிற அந்த பகுதி தான் நாடக சந்தியில் வராது. அப்போ சரியான பதில் வந்து ACD. அடுத்து கோவிசை என்று தொடங்கப்படும் கல்வெட்டுக்களின் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோவிசை அப்படின்னு தொடங்கப்படுற மெய்கீர்த்தியை உடைய கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்துலன்னு கேட்குறாங்க. பல்லவர் காலமாக, சோழர் காலமாக, பாண்டியர் காலமாக, நாயக்கர்கள் காலமானு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் வந்து சோழர் காலம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஏன் அப்படின்னா கோவிசை என்று தொடங்கும் கல்வெட்டுகள் பெரும்பாலும் சோழர் காலம் சார்ந்தவை. இது சோழர் ஆட்சி கால கல்வெட்டில் காணப்படும் ஒரு வழக்கமான தொடக்க வடிவம் ஆகும். சோழர்களோட எல்லா கல்வெட்டுகளையுமே இந்த வரி கொண்டு தான் தொடங்குது அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரிய வருது. ராசராசனோட 21ஆம் ஆண்டு கல்வெட்டு செய்தியின்படி அவன் வெற்றி கொண்ட நாடுகளை நிரல்படுத்துக. அதாவது ராஜராஜன் பற்றி 29ஆம் அவரோட 21ஆம் ஆட்சி ஆண்டில் ஒரு கல்வெட்டு வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த கல்வெட்டு செய்தியோட படி அவர் வெற்றி கொண்ட நாடுகளாக கல்வெட்டில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுளம்பப்பாடி, ஈழமண்டலம், கங்கைப்பாடி, கலிங்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியான நிரல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ராஜராஜ சோழன் அவர்களோட 29ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு செய்தியின்படி வெற்றி கொண்ட நாடுகளோட வரிசையாக முதல்ல ஈழமண்டலம், அதாவது இலங்கை இருக்குது, அடுத்து கங்கைப்பாடி, அடுத்து நுளம்பப்பாடி, அடுத்து கலிங்கம் அப்படின்ட்டு இந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு. அப்போ சரியான பதில் வந்து BCAD ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. அடுத்து சுக்கூரில் கிடைத்த புதிய கற்கால கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. கற்கோடாரி, வாள், இரும்பு நுனி பொருத்தப்பட்ட கோல், கலப்பை. இந்த 4ல் எது
சுக்கூரில் கிடைத்த புதிய கற்கால கருவி அப்படின்னு கேட்குறாங்க. சுக்கூர் பகுதியில் கிடைத்த புதிய கற்கால கருவிகள் மிக முக்கியமான கற்கோடாரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் 1 கற்கோடாரி. அடுத்து பஞ்சதந்திர கதைகள் முதலில் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் ஸ்பெயினுக்கும் கிரேக்கத்திற்கும் பரவி இறுதியிலே ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவின அப்படின்னு யார் முதல்ல கண்டறிஞ்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மேக்ஸ் முல்லரா, எர்னெஸ்ட் ஜோன்சன், தியோடர் ஃபென்ஃபெயா, விளாதிமிர் ப்ராஃபான்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை தியோடர் ஃபென்ஃபே தான். அவர் தான் முதல்ல இந்தியாவிலிருந்து மத்திய தரைக்கடல் நாடுகளான ஸ்பெயின், கிரேக்கம் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியதான் முதல்ல கண்டறிஞ்சார். அடுத்து தமிழும் பிற துறைகளில் இந்த பகுதியிலிருந்து எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் முதல் வினா மேன் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேன், இந்த மேன் அப்படிங்கிற இந்த லேன், வேன் இது போன்ற பிரிவுகள்லாம் இருக்குது. மேன், வேன், லேன் இதோட தொடர்ச்சியில் தான் மேன் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து லேன் பற்றி கேட்கலாம், பேன் பற்றி கேட்கலாம். இந்த மேன் அப்படியோட விரிவாக்கம் என்ன? தனிநபர் பரப்பினையும், குறும் பரப்பினையும், விரி பரப்பினையும், பெருநகர பரப்பினியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 பெருநகர பரப்பினியம் தான். ஏன் அப்படின்னா மேன் அப்படிங்கிறது மெட்ரோபோலியன் ஏரியோ நெட்வொர்க் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இந்த மேன். இப்போ இந்த மெட்ரோபோலியன் அப்படிங்கிறது பெருநகரங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். அடுத்து வெளி இதழின் ஆசிரியர் யார்? அதாவது வெளின்னு ஒரு இதழ் இருக்குது, இந்த இதழோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வினா திறனாய்வில் கூட இடம் பெறலாம். ஏன்னா இதோட ஆசிரியரான கானா சுப்பிரமணியம் வெளி இதழின் ஆசிரியராக இருந்தவர். இப்போ வெளி இதழோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ரங்கராஜன், வானவா, மலைக்கானா, சிவசோம்னு கொடுத்தாங்க. இவங்க எல்லாருமே ஒரு இதழ்களோட ஆசிரியர்கள் தான். அதில் வெளி இதழோட ஆசிரியர் யாருன்னு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம கானாசு அப்படின்ட்டு சொல்லியாச்சு. கானாசு அவர்கள் திறனாய்வு பகுதியிலுமே மிக முக்கியமான நபர். அடுத்து இனிய தமிழ் பங்களிப்பாளர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராதா செல்லப்பன், ராஜன், துரைமணிகண்டன், பழனியப்பன் ஒரு 4 பேர் கொடுத்துட்டு இதில் யாரெல்லாம் இனிய தமிழில் பங்காற்றியவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஏசிடி தான், பி வராது. ஏன் அப்படின்னு பார்த்துருவோம். தமிழ் இணைய பங்களிப்பாளர்களாக குறிப்பிடப்படுபவர்கள் ஆப்ஷன் ஏவில் இருக்கிற ராதா செல்லப்பன், ஆப்ஷன் சியில் இருக்கிற துரைமணிகண்டன், டியில் இருக்கிற பழனியப்பன். இவங்க எல்லாருமே இணைய தமிழ் பங்களிப்பாளர்கள் தான். யார் வரமாட்டாங்க அப்படின்னா பியில் இருக்கிற ராஜன் வரமாட்டார். ஏன்னா அவர் தொல்லியல் தொடர்பான ஆய்வாளர். அதனால் ராஜன் இதுக்கு வரமாட்டார். இப்போ சரியான பதில் ஏசிடி வரக்கூடிய ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. அடுத்து நவசக்தி வாரதலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. திருவிக்காவா, பாரதியாரா, ஜீவானந்தம்மா, முருகப்பாவான்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் திருவிக்கா. இது ஒரு எளிமையான விடா தான். திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் நவசக்தி வாரதலோட ஆசிரியராக பணியாற்றியவர். அடுத்த வினா தமிழ் மனம் எனும் திரட்டியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் கண்ணனா, புகுந்தா, காசிலிங்கம் ஆறுமுகமா, வெங்கடேசா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியானது கண்ணன் தான். அவர் தான் தமிழ் மனம் அப்படிங்கிற அந்த திரட்டியை உருவாக்குனார். அடுத்து யாப்புணரி மென்பொருளோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அனுநாதமா, அஸ்ரமுகாவா, அஸ்கியா, அவலோகிதமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் அவலோகிதம். ஏன்னா அவலோகிதம் தான் தமிழ் செய்யுள் இலக்கணத்தை ஆய்வு செய்கிற ஒரு மென்பொருளாகும். அதாவது யாப்பு உணரி, இந்த யாப்பு உணரியோட பெயர் தான் அவலோகிதம். அடுத்து சுப்பிரமணிய சிவா நடத்திய இதழ்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், நவசக்தி, இந்திய தேசாந்திரி, இந்த 4 இதெல்லாம் சுப்பிரமணிய சிவா நடத்திய இதழ்கள் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னே நீங்கள் அப்படியே வரப்பே தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்துருந்தீங்கனால இந்த வினாவுக்கு நம்ம ஈஸியாக பதில் சொல்ல முடியும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த நவசக்தி அப்படிங்கிற இதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு பகுதியிலேயே நம்ம பார்த்தோம், முன்னாடி ஒரு வினாவில் பார்த்தோம். இப்போ இதுக்கு சரியான பதில் என்னென்னா ஏபிடி தான் சரியான பதில். ஏன் அப்படின்னா சுப்பிரமணியம் சிவா அவர்கள் நடத்திய இதழ்கள் என்னென்னா ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி, இது எல்லாமே சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடத்திய 4 இதழ்கள் தான். இல்லை நவசக்தி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி திருவிக்கா அவர்கள் நடத்திய இதழ் தான் நவசக்தி. அடுத்து தமிழ் திரைப்பட இதழ்களை அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துகன்னு கொடுத்துட்டு சினிமா உலகம், பொம்மை, திரை, மூவி மிரர் அப்படின்னு ஒரு 4 இதழ்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இதழ்களுமே
தொடங்கப்பட்ட ஆண்டுகள் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிஏபிசி அப்படிங்கிறது அந்த சரியான ஒரு நிரலாகும். ஏன் அப்படின்னா டியில் இருக்கிற மூவி மிரர் வந்து 1928லேயே தொடங்கிட்டாங்க. சினிமா உலகம் ஏவில் இருக்கிற சினிமா உலகம் வந்து 1935 வந்து தொடங்குறாங்க. பொம்மை அப்படிங்கிற அந்த இதழ் வந்து சுதந்திர காலகட்டமான 1947 தொடங்குறாங்க. திரை அப்படிங்கிற இந்த ஒரு இதழ் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் 1952 தான் தொடங்குறாங்க. அப்போ சரியான ஒரு வரிசை வந்து டிஏபிசி அப்படிங்கிறது சரியான ஒரு வரிசை. அடுத்த எத்தொடர்பில் வந்து ஏமாற்றுவதை எளிதில் கண்டுபிடிக்க இயலாதுன்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க போன தேர்வில். நேரடி தொடர்பா, குழு தொடர்பா, மக்கள் தொடர்பா, அகத்தொடர்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து சரியான விடை வந்து மக்கள் தொடர்பு. ஏன் அப்படின்னா மக்கள் தொடர்பு என்பது ஒரே நேரத்தில் நிறைய பேர்கிட்ட போய் தகவலை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் வந்து ஏமாறுறது வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இது தனிநபர் இதில்னாலும் கண்டுபிடிச்சிடலாம், நேரடி இதில் குழு தொடர்பில் இதெல்லாத்துலேயுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம். மக்கள் தொடர்பில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த வினா வந்து இந்தியாவில் முதல் வீடியோ இதில் வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய ஒளிபரப்பு சேவையா, விவித பாரதியா, இந்திய டுடேவா, தூர்தர்ஷனான்னு கேட்குறாங்க. இதிலே இருந்தே நம்மளால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இது வந்து இந்த இந்திய ஒளிபரப்பு சேவை, விவித பாரதி, தூர்தர்ஷன் இது எல்லாமே வந்து இந்தியாவோட ஒரு அமைப்புகள், இந்தியாவோட ஒரு ஒளிபரப்பு சேவை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்தியா டுடே மட்டும்தான் ஒரு தனியார் அமைப்பு மாதிரி. இப்போ சரியான விடயம் வந்து இந்தியா டுடே தான். ஏன்னா இந்தியா டுடே தான் இந்தியாவில் முதல் வீடியோ இதில் வந்து வெளியிட்ட நிறுவனம். அடுத்து 2016 15வது தமிழ் இணைய மாநாடு நடந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. மலேசிய பல்கலைக்கழகமா, சிங்கப்பூர் பல்கலைக்கழகமா, காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் கோவையா, பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகமானு கேட்குறாங்க. இதுக்கு வந்து சரியான விடை வந்து மலேசிய பல்கலைக்கழகம். ஏன்னா 2016ஆம் ஆண்டு 15வது தமிழ் இணைய மாநாடு வந்து மலேசியா பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றுச்சு. இதெல்லாம் வந்து வினாக்கள் எல்லாமே கடந்த காலத்தில் தேர்வில் கேட்ட வினாக்கள், அதாவது கடைசி 2 தேர்வுகளில் கேட்ட வினாக்கள். அடுத்து பயிற்சி வினாக்கள் பார்த்துருவோம். 1934 பாரதி நினைவு நாள் என்று துவங்கப்பட்ட நாளிதழ் எது அப்படின்னு கேட்குறாங்க. தினத்தந்தியா, தினமலரா, தினகரனா, தினமணியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் யோசிச்சோம்னாலே இதுக்கு நம்மளால் விடை சொல்ல முடியும். தமிழில் முதல் பேசும் திரைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. வந்தே மாதரமா, திருநீலகண்டரா, ராஜா ஹரிச்சந்திராவா, ஆலமாராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 திரைப்படங்களுக்குமே சில முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது. அது பற்றின செய்திகளை கொஞ்சம் தேடி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான விடையை தர சொல்லிடலாம். அடுத்து தமிழை முதன்முதல் இணையத்தில் ஏற்றுவித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் கோவிந்தசாமியா, துரைமணிகண்டனா, முத்து நெடுமாறனா, கல்யாண சுந்தரமானு கேட்டிருக்காங்க. இந்த வினாக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்து சிந்து வெளி மொழி பண்டைய தமிழ் மொழியை என கூறியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐராவத மகாதேவனா, ஜான் மார்சலா, ஹீரஸ் பத்ரியாரா, ராட்லரா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் வந்து 2 பேர் வந்து இந்த சிந்துவெளி மொழி பண்டைய தமிழ் மொழியை அப்படின்னு 2 பேர் கூறியிருக்காங்க. இந்த 2 பேரில் யார் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒரு நிரல்படுத்துங்க கேட்டிருக்காங்க. இதில் தமிழ் இசை சுரங்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. விளரி, இலி, தாரம், உலை இதில் வந்து எது வந்து சரியான வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றின செய்திகளையுமே நம்ம படிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இடியம் அகாடமி உங்களுக்கு வழங்கிக்கிட்டு வருது. நம்ம இடியம் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு யூனிட்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 10 யூனிட் பற்றியுமே நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 6 வந்து 10 யூனிட் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அடுத்து மீதி இருக்கிற ஃபவுண்டேஷன் கிளாஸில் இருக்கிற அடுத்த 2 வகுப்புகளையுமே எம்சிக்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன கான்செப்டில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். நம்ம தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடியம் அகாடமியிலேருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடியம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் வந்து நடக்கும்.
இந்த பேசிக் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.